மத்திய பிரதேசத்தில் வயிற்றுப் பிழைப்பிற்காக வளையல் விற்பனை செய்த ஏழை முஸ்லிம் இளைஞர் மீது மதத்தை காரணம் காட்டி தாக்குதல் நடத்தப்பட்டதோடு 35,000 மதிப்பிலான பணம் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் அவர் மீதே வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் தஸ்லீம் அலி என்ற 25 வயது இளைஞர் ஒருவர் ஒரு பகுதியில் வளையல் விற்பனை செய்து வந்துள்ளார். அப்போது அங்கு வந்த பாஜக ஆதரவு வலதுசாரி அமைப்பினர் அந்த இளைஞரின் பெயரை கேட்டு அவர் இஸ்லாமியர் என தெரிந்த பிறகு சரமாரியாக தாக்கியுள்ளனர். ஒரு பக்கம் தாக்குதல் நடத்தி கொண்டே மறுபக்கம் அவரிடம் இருந்த 10,000 ரூபாய் பணம் மற்றும் 25,000 மதிப்பிலான வளையல்களை திருடியுள்ளனர். அந்த இளைஞர் தாக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியும் கூட குற்றவாளிகளை கைது செய்ய காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி கோட்பாடி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு SDBI மற்றும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் அதிர்ச்சி அடைந்தது. காரணம், இந்தூரில் இதற்கு முன்பும் சிறுபான்மையினர் மீதும் ஏராளமான தாக்குதல்கள் நடைபெற்ற நிலையில் இதுபோன்று நியாயம் கேட்டு போராட்டங்கள் நடைபெறவில்லை. எனவே இந்த போராட்டத்தின் பின்னணியில் SDBI மற்றும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் இருப்பதாகவும் அவர்களை கண்டறிந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். அதே நேரம் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கை விடுத்த நிலையில் அடையாளம் தெரியாத குற்றவாளிகள் என குறிப்பிட்டு 3 பேர் மீது இந்தூர் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இது மட்டுமின்றி தாக்குதலுக்கு ஆளாக்கி உடைமைகளை இழந்த வளையல் வியாபாரி தஸ்லீம் அலி மீதும் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. அவர் மீதான குற்றம் 2 ஆதார் கார்டுகள் வைத்திருந்தது என்பதுதான். இது குறித்து அவரிடம் விசாரித்த போது தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவன் என்றும் மத்திய பிரதேசத்தில் கடந்த சில மாதங்களாக வளையல் விற்று வருவதாகவும் இந்து மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு சென்று வளையல் விற்கும் போது முஸ்லிம் என்றால் தனக்கு பாதிப்பு ஏற்படலாம் என அஞ்சியதால் இந்து பெயரில் ஒரு ஆதார் அட்டை வைத்திருப்பதாகவும் கூறியுள்ளார். சமூகத்தில் மோசமாக பொறையோடியுள்ள மத கண்ணோட்டத்தை அந்த இளைஞர் கூறிய நிலையில் அதனை குற்றச்சாட்டாக வைத்து அவர் மீதே மத்திய பிரதேச பாஜக காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. முதலில் அவர் மீது சாதாரண மோசடி பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் நரோத்தம் மிஸ்ரா என்பவர் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தார். அந்த இளைஞர் இந்து பகுதியில் வளையல் விற்பனை செய்யும் போது தானும் ஒரு இந்து என சொல்லி விற்பனை செய்துள்ளார் என்றும் இது தவறு என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்த இளைஞர் சிறுமியிடம் தவறாக நடந்து கொண்டதாக கூறி அவர் மீது போஸ்கோ சட்டம் பாய்ந்துள்ளது. बेटी मेरे सब आ जाओ ले जाओ।